ரொம்ப பசியாக இருக்குது. Ich habe Hunger. ஏதாவது சமைக்கணும். முதல்ல சாப்பிடணும் ஏதாவது. Ich möchte etwas essen. சரி, கிச்சனுக்கு வரலாமா? Ich gehe die Küche. Die Küche வருமா? Der Küche வருமா? In der Küche வா? In die Küche வா? நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் கிச்சனுக்கு. அப்போனா அது வந்து கண்டிப்பாக ஒரு இடம் சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஒரே இடத்துல இல்லை. அதனால் அது வந்து அக்குசாட்டில் தான் வரும். அப்போ தி கியூஷா மாறாது. தி கியூஷா வந்து தி கியூஷனே தான் இருக்கும். ஓகே, குட். ஸோ கே இன் தி கியூஷை. ஓகே, இப்போ கியூஷைக்கு வந்தாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்போ வந்து டாட்டிவில் வந்துடும். Ich bin in der Küche. சமையல் அறையில் இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ வந்து ஒரு வழியாக என்னுடைய மனைவியுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு சமைச்சிட்ருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன சொல்லுவோம்? தி ஆன்வைஸும் அப்போனா ஆன்வைஸுங்கன் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனா ப்ளூரல். சரி, அப்போ மித் தேன் ஆன்வைஸுங்கன். சரி, மித்தேன் ஆன்வைஸுங்கன். ஏன்னா வாஸோடைய பதில் வந்து அக்குசாட்டிவ். அதனால் மித்தேன் ஆன்வைஸுங்கன். இப்போ என்னுடைய மனைவி தீப் ரவ் இல்லையா, அதை வந்து தீப் ரவ் வருமா இல்லை டாட்டிவில் வருமா? டாட்டிவ் தான். ஏன்னா வாஸோடைய பதில் அக்குசாட்டிவ், வேரோடைய பதில் வந்து டாட்டிவ். அதுதானே நம்ம ரூல்ஸ் படித்தோம். சரி, அப்போனா ஏற்கனவே நம்ம அக்குசாட்டிவ் போட்டோம். மித் தேன் ஆன்வைஸுங்கன். அப்போது மைனர் ஃப்ரவ் வந்து மைனர் ஃப்ரவ் ஆகிடும். ரிஷ்டி. அப்போது மித் தேன் ஆன்வைஸுங்கன் மைனர் ஃப்ரவ் காகையிஷ். சமைச்சிட்ருக்கேன். சூப்பர். இல்லைன்னா சமைச்சு முடிச்சிட்டேன்னு கூட சொல்லலாமா? ஏற்கனவே நான் வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அதனால் mit den Anweisungen meiner Frau habe ich gekocht. சமைச்சு முடிச்சிட்டேன். சூப்பர். இப்போ சமைச்சு முடிச்சாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? நான் வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா ich habe Hunger. Ich bin hungry. சாப்பிட்ணும். அதோ ich muss essen. கரெக்டாக muss ப்ளஸ் வெர்ப் இன்ஃபினிட்டிவ்ல வந்துடும். அப்போ ich muss essen. சூப்பர். பாக்கா இந்த மாதிரி தினம் ஒரு 4-5 வார்த்தை நமக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி வாக்கியங்களை வச்சு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் போல இருக்கே. கண்டிப்பாக. குட். also habe ich gekocht. நான் சமைச்சு முடிச்சிட்டேன். mit den Anweisungen meiner Frau. என்னுடைய மனைவியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி மைனர் ஃப்ரவ் habe ich gekocht. habe ரெண்டாவது இடத்துல போட்டோன்னா கரெக்டு. habe gekocht. gekocht கடைசியில் போயிடுச்சா? சூப்பரா சூப்பரா, வெரி குட். அருமையாக ஜெர்மனில் பேசிட்டீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகளாக எடுத்து பேசணும் அப்படின்னா உங்களுக்குமே Deutsch ist sehr einfach. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.